மாண்புமிகு தமிழ்நாட்டின் 14வது முதலமைச்சராக பொறுப்பேற்றார் தமிழக வெற்றிக் கழக தலைவர் சி. ஜோசப் விஜய். சி. ஜோசப் விஜய் எனும் நான் ஆளுநர் ராஜேந்திர விஸ்வநாத் அர்லேக்கர் பதவியேற்பு உறுதிமொழி செய்து வைத்தார். தமிழ்நாட்டு அரசின் முதலமைச்சர் என்ற முறையில் எனது கவனத்திற்குள்ளாவதும் தெரிய வருவதுமான எந்த பொருளையும் முதலமைச்சரின் கடமைகளை உரியவாறு நிறைவேற்ற தேவையான அளவுக்கன்றி ஒருவரிடமோ பலரிடமோ நேர்முகமாகவோ மறைமுகமாகவோ அறிவிக்கவோ வெளிப்படுத்தவோ மாட்டேன் என்று ஆண்டவன் மீது ஆணையிட்டு உறுதிமொழிகிறேன். ஆயிரக்கணக்கான தாவேக தொண்டர்களின் வெற்றி முழக்கங்களுக்கு இடையே ஆண்டவன் மீது ஆணையிட்டு பதவியேற்ற முதலமைச்சர் ஜோசப் விஜய். சட்டப்படி அமைக்கப்பெற்ற இந்திய அரசியல் அமைப்பின்பால் உண்மையான நம்பிக்கையும் மாறா பற்றும் கொண்டிருப்பேன் என்றும் கருப்பு வெள்ளை கோட் ஷூட் முதலமைச்சரை பார்த்து நிலமதிர ஆர்ப்பரிப்பு ஆரவாரம். நாட்டு அரசின் முதலமைச்சராக உண்மையாகவும் உளச்சான்றின்படியும் என் கடமைகளை நிறைவேற்றுவேன் என்றும் அரசியல் அமைப்பிற்கும் சட்டத்திற்கும் இணங்க அச்சமும் ஒருதலை சார்பும் இன்றி விருப்பு வெறுப்பை விலக்கி பலதரப்பட்ட மக்கள் அனைவருக்கும் நேர்மையானதை செய்வேன் என்றும் ஆண்டவன் மீது ஆணையிட்டு உறுதிமொழிகிறேன். ஜோசப் விஜய் எனும் நான் தமிழ்நாட்டு அரசின் அமைச்சராக பதவியேற்றார் தாவேக பொதுச் செயலாளரும் தீநகர் எம்எல்ஏவுமான என். ஆனந்த். பெற்ற இந்திய அரசின் பால் உண்மையான நம்பிக்கையும் மாறாக பற்றும் கொண்டிருப்பேன் என்றும் இந்திய நாட்டின் பிள்ளதா முழு முதல் ஆட்சியும் உரிமையும் நிலைநிறுத்துவேன் என்றும் தமிழ்நாட்டு அரசின் அமைச்சராக உண்மையாகவும் உளச்சான்றுபடியும் என் கடமைகளை நிறைவேற்றுவேன் என்றும். வெள்ளிவாக்கம் எம்எல்ஏ ஆதவ் அர்ஜுனாவும் அமைச்சரானார். கவனத்துக்கொள்வதும் தெரியவருவதுமான எந்த பொருளையும் அமைச்சரின் கடமைகளை உரியவாறு நிறைவேற்ற. திருச்செங்கோடு தாவேக எம்எல்ஏ அருண்ராஜ் அமைச்சராக பதவியேற்பு. கே.ஜி. அருண்ராஜ் எனும் நான் தமிழ்நாட்டு அரசின் அமைச்சர் என்ற முறையில் எனது கவனத்துக்குள்ளாவதும் தெரிய வருவதுமான எந்த பொருளையும் அமைச்சரின் கடமைகளை உரியவாறு நிறைவேற்ற தேவையான அளவுக்கன்றி ஒருவரிடமோ பலரிடமோ நேர்முகமாகவோ மறைமுகமாகவோ அறிவிக்கவோ வெளிப்படுத்தவோ மாட்டேன் என்று ஆண்டவன் மீது ஆணையிட்டு உறுதிமொழிகிறேன். தொண்டர்களின் ஆரவாரத்துக்கு இடையே அமைச்சராக பொறுப்பேற்றார் தாவேக மூத்த தலைவர் கே.ஏ. செங்கோட்டையன். கே.ஏ. செங்கோட்டையன் எனும் நான் தமிழ்நாட்டின் அரசியல் அமைச்சர் என்ற முறையில் எனது கவனத்திற்குள்ளாவது தெரிய வருவதுமான எந்த பொருளையும் அமைச்சரின் கடமைகளை உரியவாறு நிறைவேற்றி தேவையான அளவுக்கின்றி ஒருவரிடமோ பலரிடமோ நேர்முகமாகவோ மறைமுகமாகவோ அறிவிக்கவோ வெளிப்படுத்தவோ மாட்டேன் என்று ஆண்டவன் மீது ஆணையிட்டு உறுதிமொழிகிறேன். மயிலாப்பூரில் நின்று வென்ற வெங்கடரமணன் அமைச்சராக பதவியேற்பு. நான் பி. வெங்கடரமணன் என்னும் நான் தமிழ்நாட்டு அரசின் அமைச்சர் என்ற முறையில் எனது கவனத்துக்குள்ளாவதும் தெரிய வருவதுமான எந்த பொருளையும் அமைச்சரின் கடமைகளை உரியவாறு நிறைவேற்ற தேவையான அளவுக்கன்றி ஒருவரிடமோ
பலரிடமோ நேர்முகமாகவோ மறைமுகமாகவோ அறிவிக்கவோ வெளிப்படுத்தவோ மாட்டேன் என்று ஆண்டவன் மீது ஆணையிட்டு உறுதிமொழிகின்றேன். திருப்பரங்குன்றம் எம்எல்ஏ CTR நிர்மல்குமாரும் அமைச்சராக பொறுப்பேற்பு. நான் தமிழ்நாட்டு அரசின் அமைச்சர் என்ற முறையில் எனது கவனத்திற்குள்ளாவதும் தெரிய வருவதுமான எந்த பொருளையும் அமைச்சரின் கடமைகளை உரியவாறு நிறைவேற்ற தேவையான அளவுக்கின்றி ஒருவரிடமோ பலரிடமோ நேர்முகமாகவோ மறைமுகமாகவோ அறிவிக்கவோ வெளிப்படுத்தவோ மாட்டேன் என்று ஆண்டவன் மீது ஆணையிட்டு உறுதிமொழிகிறேன். எழும்பூர் தொகுதியில் வெற்றி பெற்ற ராஜ்மோகனும் அமைச்சரவையில் இடம்பெற்றார். தமிழ்நாட்டு அரசின் அமைச்சர் என்ற முறையில் எனது கவனத்துக்குள்ளாவதும் தெரிய வருவதுமான எந்த பொருளையும் அமைச்சரின் கடமைகளை உரியவாறு நிறைவேற்ற தேவையான அளவுக்கன்றி ஒருவரிடமோ பலரிடமோ நேர்முகமாகவோ மறைமுகமாகவோ அறிவிக்கவோ வெளிப்படுத்தவோ மாட்டேன் என்று ஆண்டவன் மீது ஆணையிட்டு உறுதிமொழிகிறேன். காரைக்குடியில் சீமானை வீழ்த்திய டாக்டர் பிரபுவும் அமைச்சரானார். தமிழ்நாட்டு அரசின் அமைச்சர் என்ற முறையில் எனது கவனத்துக்குள்ளாவதும் தெரிய வருவதுமான எந்த பொருளையும் அமைச்சரின் கடமைகளை உரியவாறு நிறைவேற்ற தேவையான அளவுக்கன்றி ஒருவரிடமோ பலரிடமோ நேர்முகமாகவோ மறைமுகமாகவோ அறிவிக்கவோ வெளிப்படுத்தவோ மாட்டேன் என்று ஆண்டவன் மீது ஆணையிட்டு உறுதிமொழிகிறேன். விஜய் தலைமையிலான தமிழ்நாடு அமைச்சரவையில் முதல் பெண் அமைச்சராக கீர்த்தனா பொறுப்பேற்பு. சட்டப்படி அமைக்கப்பெற்ற இந்திய அரசியல் அமைப்பின் பால் உண்மையான நம்பிக்கையும் மாறா பற்றும் கொண்டிருப்பேன் என்றும் இந்திய நாட்டின் ஒப்பில்லாத முழு முதல் ஆட்சியையும் ஒருமையையும் நிலைநிறுத்துவேன் என்றும் தமிழ்நாட்டு அரசின் அமைச்சராக உண்மையாகவும் உளச்சான்றின்படியும் என் கடமைகளை நிறைவேற்றுவேன் என்றும் ஆண்டவன் மீது ஆணையிட்டு உறுதிமொழிகிறேன். சிவகாசியில் முன்னாள் அமைச்சர் ராஜேந்திர பாலாஜியை வீழ்த்தி இளம் அமைச்சராக பதவியேற்பு. கீர்த்தனா என்னும் நான் தமிழ்நாட்டு அரசின் அமைச்சர் என்ற முறையில் எனது கவனத்துக்குள்ளாவதும் தெரிய வருவதுமான எந்த பொருளையும் அமைச்சரின் கடமைகளை உரியவாறு நிறைவேற்ற தேவையான அளவுக்கன்றி ஒருவரிடமோ பலரிடமோ நேர்முகமாகவோ மறைமுகமாகவோ அறிவிக்கவோ வெளிப்படுத்தவோ மாட்டேன் என்று ஆண்டவன் மீது ஆணையிட்டு உறுதிமொழிகிறேன். தமிழ் வாழ்க. தமிழ்நாடு அரசியல் வரலாற்றில் இதுவரை இல்லாத நடைமுறையாக மக்கள் முன்பாக முதல் கோப்பில் கையெழுத்திட்ட முதலமைச்சர் விஜய். 200 யூனிட் மின்சாரம் இலவசம், பெண்கள் பாதுகாப்பு மற்றும் போதைப்பொருள் ஒழிப்பு சிறப்பு திட்டம் உள்ளிட்ட கோப்புகளில் கையெழுத்து. நடவடிக்கைகளை எடுக்கும் பொருட்டு அனைத்து மாநகரம் மற்றும் மாவட்டங்களில் போதைப் பொருட்கள் தடுப்பு படை அலகுகளை உருவாக்குவதை குறித்து ஆணையிட்டுள்ளார் மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள். தமிழ்நாடு ஏற்கனவே 10 லட்சம் கோடி ரூபாய் கடனில் இருப்பதாக முதலமைச்சர் விஜய் பேச்சு. தற்போதைய நிலை என்ன என்பதை ஆராய்ந்து வெள்ளை அறிக்கை வெளியிடப் போவதாகவும் அறிவிப்பு. நம்ம தமிழ்நாடு கவர்மெண்ட் இருக்கிற அந்த நிலைமையை பத்தி நான் உங்ககிட்ட நான் சொல்லணும். கிட்டத்தட்ட 10 லட்சம் கோடிக்கு மேல கடன் வாங்கி வச்சுட்டு போயிருக்கிற இன்னைக்கு அந்த தமிழ்நாடு அரசு இருக்கிறப்போ, கஜானாவை சுத்தமா தொடச்சி வலிச்சு வச்சுட்டு போயிருக்கிறப்போ உள்ள போய் பார்த்தாதான் தெரியும் எது எந்த நிலைமையில இருக்குன்னு, என்ன இருக்கு என்ன இல்ல, எது எந்த நிலைமையில இருக்கு எது எந்த நிலைமையில இல்ல. சோ அதையெல்லாம் பார்த்துட்டு உங்களுக்கு ஒரு வெள்ளை அறிக்கையா அதை வெளியிடணும்னு நான் நினைக்கிறேன். ஒரு டிரான்ஸ்பரண்டான ஒரு கவர்மெண்டா, அதாவது இன்னைக்கு நம்ம தமிழ்நாடு கவர்மெண்ட் இந்த நிலைமையில தான் இருக்கு அப்படின்றத உங்ககிட்ட சொல்லிட்டு I just want to take it forward from there. என்னை அவமானப்படுத்தியவர்களுக்கும் சேர்த்து தாம் தானே முதலமைச்சர் என விஜய் பேச்சு. எளிய மக்களுக்கான வெளிப்படையான அரசை நிச்சயம் நடத்துவேன் என்றும் அதற்கான அவகாசத்தை கொடுக்குமாறும் வேண்டுகோள். என்ன கஷ்டப்படுத்தினவங்களாகவே இருந்தாலும்
அவங்களும் என் மக்கள் தானே. நண்பர்களாக இருந்தாலும் எதிரிகளாக இருந்தாலும் 8 கோடி மக்களும் என் மக்கள் தானே. நான் சொன்னதையெல்லாம் படிப்படியா நிறைவேற்ற நான் ட்ரை பண்ணுவேன், நிறைவேற்றுவேன். அதே நேரத்தில் எனக்கு கொஞ்சம் அவகாசம் கொடுத்தீங்கன்னா எனக்கு கொஞ்சம் உதவியாகவும் ஒத்துழைப்பாகவும் இருக்கும். தனது தலைமையிலான அரசில் தாம் மட்டும்தான் பவர் சென்டர் என முதலமைச்சர் விஜய் திட்டவட்டம். ஒரே சென்டர் தான் என் தலைமையில் உண்டான சென்டர். இந்த பக்கம் ஒரு சென்டர், இந்த பக்கம் ஒரு பவர் சென்டர், அங்க ஒரு பவர் சென்டர், அதெல்லாம் கிடையவே கிடையாது. இப்பவே சொல்லிடுறேன். ஆட்சிக்கு வந்துவிட்டோம், ஒரு ஆட்டம் ஆடி பார்க்கலாம் என யாரும் நினைத்து கூட பார்க்க வேண்டாம் எனவும் எச்சரிக்கை. யாருக்காவது அப்படி ஒரு எண்ணம் மனசுல இருந்துச்சுன்னா நம்ம ஜெயிச்சிட்டோம், ஒரு ஆட்டம் ஆடி பார்க்கலாம் அப்படின்ற எண்ணம் யாருக்காவது இருந்துச்சுன்னா இப்பவே இந்த நிமிஷமே அதை எரேஸ் பண்ணிருங்க. முதலமைச்சராக பதவியேற்ற பின் நேராக தலைமை செயலகத்திற்கு சென்ற ஜோசப் விஜய் காவல்துறையின் கம்பீர மரியாதையுடன் வரவேற்பு. பதவியேற்பு விழா மேடையில் மேஜையை நகர்த்த உதவிய முதலமைச்சர் விஜய். முதலமைச்சரின் எளிமை பண்பை கண்டு வியக்கும் சமூக வலைதளவாசிகள். தலைமைச் செயலகத்தில் முதலமைச்சர் நாற்காலியில் அமர்ந்த ஜோசப் விஜய். அரசு உயர் அதிகாரிகள், IAS, IPS அதிகாரிகள், தலைமைச் செயலக பணியாளர்கள் பூங்குத்து கொடுத்து வாழ்த்து. தமிழ்நாட்டின் முதலமைச்சராக பதவியேற்றுள்ள ஜோசப் விஜய்க்கு பிரதமர் மோடி வாழ்த்து. மக்களின் வாழ்க்கையை மேம்படுத்த மத்திய அரசு தமிழ்நாடு அரசுடன் இணைந்து தொடர்ந்து பணியாற்றும் என உறுதி. முதலமைச்சராக பதவியேற்றுக் கொண்ட விஜய்க்கு மேடையிலேயே வாழ்த்தை தெரிவித்த மக்களவை எதிர்க்கட்சித் தலைவர் ராகுல் காந்தி. அமைச்சர்களாக பொறுப்பேற்றுக் கொண்டவர்களுக்கும் வாழ்த்து கூறி நட்பு பாராட்டு. தமிழ்நாட்டின் வளர்ச்சி பயணம் தொடரட்டும் என முதலமைச்சராக பொறுப்பேற்றுள்ள தவிக தலைவர் விஜய்க்கு திமுக தலைவர் மு.க. ஸ்டாலின் பதிவு. பதவியேற்றதும் தாங்கள் கையெழுத்திட்டுள்ள அறிவிப்புகளை வரவேற்பதாகவும் பாராட்டு.